சரிகமபா சீனியர் சீசன் 5ல இந்த வாரம் நடக்க போற தேவா ரவுண்ட்ல இசையமைப்பாளர் தேவா இனியாவை பார்த்து சொன்ன அந்த விஷயத்தை கேட்டு தேவயானி பயங்கரமா மேடையிலே எமோஷனலா ஃபீல் பண்ணிருக்காங்க. அதோட விவரத்தை அந்த வீடியோல பார்க்க போறோம். சரிகமபா சீனியர் சீசன் 5ல ஒரு வாரமும் ஒரு தீம் அடிப்படையில ஒரு ரவுண்ட் நடத்துவாங்க. இந்த வாரம் தேவா அவர்களோட 35 வருட திரைப்பயணத்தை போற்று விதமா தேவா 35 ஸ்பெஷல் அப்படிங்கிற பெயர்ல ஒரு ரவுண்ட் நடக்குது. போட்டியாளர்கள் எல்லாருமே தேவா அவர்கள் இசையமைச்ச பாடல்கள் தான் பாடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா இனியா காதல் கோட்டை படத்துல இருந்து நலம் நலமறியாவ அப்படிங்கிற பாடலை பாடும்போது தேவா பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணிருக்காரு. சூப்பர்மா, கலக்கிட்டீங்க, வேற லெவல் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய அப்ளாஸ் கொடுத்திருக்காரு. அதை விட முக்கியமானது இனியா பாடிஇருக்கக்கூடிய அந்த ஒரு பாடல் அம்மா தேவயானி நடிச்ச காதல் கோட்டை படத்துல இந்த பாடல் அப்படிங்கிறதும் இதுல கவனிக்க வேண்டியது. அந்த பெர்ஃபார்மன்ஸை இனியா கொடுத்ததுக்கு அப்புறமா தேவயானி அவர்கள் தான் கைப்பட ஒரு லெட்டரை தேவா சாருக்கு கொடுத்திருக்காங்க. அந்த லெட்டர்ல தேவயானி அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, நலம் நலமறிய ஆவல், நான் உங்களோட மிகப்பெரிய ரசிகை, உங்க பாட்டு தான் என்னுடைய மிகப்பெரிய சொத்தா மாறிடுச்சு, நீங்க அங்க சுகமா சார்? இந்த கடிதத்து மூலியமா என்னோட அன்பையும் மரியாதையும் நான் செலுத்துறேன். என்னோட கோரிக்கைக்கு இணங்க இந்த பாட்டை நீங்க ஒழிக்கணும்னு விரும்புறேங்கிற மாதிரியும் 100 ஆண்டு நலமா வாழணும் சாருங்கிற மாதிரியும் தேவயானி அவங்க ஒரு கடிதத்தை எழுதி தேவா கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த கடிதத்தை தேவா அவர்களே சரிகமபா மேடையில படிச்சுட்டு தேவயானிக்கு மிகப்பெரிய விஷயம் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தேவயானி அவங்க தேவா காலில் விழுந்து பிளஸிங்ஸும் வாங்கியிருக்காங்க. சொல்ல போனா இந்த வாரம் எலிமினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியலா இருக்கும். ஒருவேளை இந்த வாரம் எலிமினேஷன் ஸ்கிப் பண்றாங்களான்னு தெரியல. ஆனா பாடக்கூடிய எல்லா நபர்களுக்கும் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. ஒருவேளை இவ்வளவு விஷயம் நடந்து இனியா எலிமினேட் ஆனாங்கன்னா அது தேவயானி அவங்களுக்கு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்திடும். அதுக்கப்புறமா காதல் கோட்டை படத்துல கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த ட்ரெயின் காட்சிகள் இருக்குல்ல, அத தேவயானி சரிகமபா மேடையில் நடிச்சு காட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஒட்டுமொத்த அரங்கமும் அதிர்ந்து போற அளவுக்கு மிகப்பெரிய கரகோஷமும் இனியாவுக்கும் அம்மா தேவயானிக்கும் கிடைச்சிருக்குது. இப்படிப்பட்ட ஒரு பிளெஸிங்ஸ் எத்தனை பேருக்கு கிடைக்குன்னு தெரியல. ஆனா இனியாவுக்கு கிடைச்சிருக்கு. தேவா மாதிரி ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் கையால அவரு இசையமைச்ச திரைப்படத்திலிருந்து பாடலை பாடி உண்மையாவே சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தேவா சொல்றாருன்னா, கண்டிப்பா இனியாவோட பெர்ஃபார்மன்ஸ் கடந்த வாரத்தை விட இந்த வாரம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். காரணம் என்னன்னா, போன வாரம் இனியா டேஞ்சர் ஜோன் வரைக்கும் வந்து எலிமினேஷன் தப்பிச்சிருக்காங்க. இன்னும் சில பேர் இனியாவோட சூப்பரா பாடக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. தரங்கிணியை விட இனியா வந்து சுமாராக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, எதுக்காக தரங்கிணி எலிமினேட் பண்ணீங்கிற மாதிரி ஒரு சில விமர்சனம் முன்வச்சாலும் எனக்கும் திறமை இருக்கு, என்னாலேயும் சாதிச்சு காமிக்க முடியும் அப்படிங்கிற உத்வேகத்துல தான் கடந்த வாரம் நடந்த எல்லா விஷயங்களையும் மறக்கடிக்கிற விதமா இனியா இந்த வாரம் ஒரு பெஸ்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பத்தியான உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.